வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காமன் டாபிக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கோல்டு வந்து ப்ரைஸ் வந்து கடந்த 10 வருஷமாக பயங்கரமாக வந்து பீக் ஆகிட்டு போயிட்டுருக்கு. கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா? ஸோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா? இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதேமாதிரி நிறைய பேர் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்களே உங்கள் சரௌண்டிங்லலாம் வந்து கேட்டிருப்பீங்க. இதில் உள்ள உண்மை தன்மை என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ காமனாக நம்ம கேட்டுருக்கிறது வேர்டு என்ன அப்படின்னா, கடந்த 10 வருஷமாக கோல்டு, 10 வருஷமாக இல்லை பல வருஷமாகவே கோல்டு வந்து அப்பாகிட்டே இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போலாம் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் இருக்கும். ஸோ அதனால் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், பயங்கரமான ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையில் அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை தான். அது எது வரைக்கும் உண்மை அப்படின்னா ஒரு பாதி உண்மை அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா இந்த 2021 அந்த ஏரியாவிலேருந்து அந்த 2011 வரைக்கும் கோல்டு ப்ரைஸ் வந்து பயங்கரமாக அப்பாயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட $200 இருந்து ஒரு $1920 வரைக்கும் அப்பாயிருக்கு. சரியா? ஆனால் அதுக்கு பிறகு கோல்டு வந்து பெருசாக அப்பாகவே இல்லை. ஆனால் நீங்கள் நினச்சிருப்பீங்க கடந்த நம்ம இந்தியாவிலலாம் பயங்கரமாக கோல்டு அப்பாயிட்டு இருக்கே, ப்ரைஸ்லாம் அப்பாயிட்டு இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. உண்மை என்ன அப்படின்னா கோல்டு குரூடு எல்லாமே வந்து பார்த்திங்களா இந்த யூஎஸ்டி கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து செக் பண்ணோம், உலக நாடுகள் கரன்சி எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கோல்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2011 பீக் வரைக்கும் போயிருக்கு, 1920 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் அந்த டைம் இந்தியாவில் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு கோல்டெல்லாம் பயங்கரமாக டவுன் ஆகிருக்கு, திரும்ப அப்பாகி அதே லெவல் தான் போயிருக்கு இப்போ. ஸோ அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோல்டு ப்ரைஸ் தான் இப்போ இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பவுன் 20,000 25,000 ரூபாய் இருந்ததுன்னா இன்றைக்கி 50,000 தாண்டி போயிட்டுருக்கு. அதுக்கு ரீசன் என்ன? ஆனால் உண்மையிலேயே மார்க்கெட் வந்து பெருசாக அப்பாகலையே. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ப்ரைஸில் தான் கோல்டு இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து அப்பாயிருக்கு. ஸோ அப்போ உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னா கோல்டு வந்து பெருசாக பல மடங்குலாம் வந்து அப்பாகி போகலை. பல மடங்குலாம் அப்பானது எப்போ அப்படின்னா அந்த 2001 2011 பீரியட் வர தான் பல மடங்குலாம் அப்பாகி போச்சே தவிர இந்த 2011 அதாவது கடந்த ஒரு 10-12 வருஷமாக கோல்டு வந்து பெருசாக அப்பாகவே இல்லை. கோல்டு ப்ரைஸும் வந்து பெருசாக மூவ் ஆகவே இல்லை. ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ப்ரைஸில் தான் இருந்துகிட்ருக்கு. இதுதான் வந்து ஃபேக்ட். ஆனால் இந்தியாவில் மட்டும் ப்ரைஸ் வந்து இந்த நாட் ஒன்லி இந்தியா, எந்தெந்த நாடுகள்லாம் அந்த ரூபாவோட பண மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ அந்தந்த நாடுகள்லாம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து காமிக்கிறேன். யூஎஸ்டி ஐஎன்ஆர் இதை எடுக்கிறேன். ஸோ சேம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. 2011 இந்த டைமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்தியாவோட ரூபா யூஎஸ்டிக்கு ஈக்குவலான ரூபாய்னா ஒரு யூஎஸ்டிக்கு மதிப்பு வெறும் 43 ரூபா தான் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குன்னா 83 ரூபா போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட டபுளாக வந்து ஆகிருக்கு. ஸோ இந்தியா ரூபா என்ன நடந்துகிட்ருக்கு கடந்த 10-12 வருஷமாக நாளுக்கு நாள் வந்து இந்தியா ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரீசன் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து சொல்லுவோம். அதே மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த காரணங்களால் இந்தியாவோட மதிப்பு ரூபா குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக நமக்கு தெரியுது. சரியா? மற்றபடி கோல்டு வந்து கடந்த 10 வருஷமாக பல மடங்குலாம் அப்பாகி போகலை. நம்மளோட ரூபா வந்து குறைஞ்சிட்டு, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 25,000 ரூபாய்க்கு கோல்டு வாங்கியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அதே சேம் 25,000 ரூபாய் ஒர்த்து தான் 50,000 ரூபாய். புரிஞ்சா? அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 25,000 ரூபா சம்பாதிச்சதும் இப்போ 50,000 ரூபா சம்பாதிக்கிறதும் ஒன்று தான். ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். நம்மளோட ரூபா மதிப்பு வந்து 7% வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நமக்கு வந்து டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் அப்பானது மாதிரி காமிக்குது. ஸோ இதனால தான் நம்ம இன்னொன்று சொல்லுவோம், பேங்க்லலாம் 7% இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு, பெருசாக வந்து இன்னும் அதில் வந்து ப்ராஃபிட்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டும் 7% தான், பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 7% தான். ஸோ அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு அஃபெக்ட் ஆகாமல் உங்களோட ஃபண்டு இருக்கும். அதாவது நீங்கள் 25,000 ரூபா இப்போ போட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு 10-12 வருஷம் தாண்டி 50,000 ரூபா கிடைக்கும். அப்படி 50,000 ரூபா கிடைக்கும்போது இப்போ நீங்கள் சம்பாதிச்ச அதே 25,000 ரூபா மதிப்பு தான் அது.
சரியா? ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷனில் அடி வாங்காமல் நம்ம வந்து தப்பிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இந்த 25,000 நீங்கள் அப்படியே வீட்லேயே வச்சுருந்தீங்கன்னு வச்சுடுங்களேன், 10-12 வருஷம் தாண்டும் போது அந்த 25,000 மதிப்பு வெறும் 10,000 12,000 போயிருக்கும். தட் மீன்ஸ் 25,000 நம்ம ஒரு பைக்லாம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி என்ன ப்ரைஸில் இருந்து அப்படின்னா 40,000 50,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம்னு இருக்குது. ஸோ அது காரணம் என்னென்னா இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த ரீசனால் தான் கோல்டு ப்ரைஸ் நமக்கு அப்பானது மாதிரி தெரியுதே தவிர இது வரைக்கும் கோல்டு வந்து பெரிய லெவலில் வந்து மூமெண்ட்லாம் உண்மையான மூமெண்ட்லாம் வந்து கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். சரி, அப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நமக்கு USD INR இது வந்து இப்போ வரைக்குமே கடந்த 10-12 வருஷமாகவே நமக்கு வந்து கிளியராக அப்ட்ரெண்ட்னா இது என்னென்னா இது வந்து நெகட்டிவ் நியூஸ். ஆக்சுவலி நம்மளோட ரூபாய் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு 10-12 வருஷமாக. ஸோ இனி ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகாட்டாலும் இப்போ $1,920 இருக்குன்னா அதே $1,920 இருந்தாலும் நமக்கு இந்தியாவில் மட்டும் அதோட ஒரு பவுண்ட் ரேட்டு 50,000 55,000 60,000 கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்தியா பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி தான் கடந்த 10 வருஷமாக கூடிக்கிட்டே இருந்தே தவிர கோல்டு வந்து பெரிய லெவலில் பம்பாகிலாம் போகலை. நம்மளோட ரூபாய் மதிப்பு தான் குறைஞ்சதுனால நமக்கு வந்து அது கூடின மாதிரி நமக்கு தெரிஞ்சுது. ஸோ ஓவரால் வந்து இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட மேபி கொஞ்சம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டாக வந்து இருக்கும். மற்றபடி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒரு டாப் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் ஒரு சின்ன ரிஸ்க்கும் இருக்குது. என்ன ரிஸ்க்குனா, சப்போஸ் நம்மளோட இந்திய நாட்டோட கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகுது, நாளுக்கு நாள் வந்து ஸ்ட்ராங் ஆகி இந்திய நாட்டோட கரன்சி பழைய $50 $40 வருது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து டவுன் ஆயிரும். சரியா? அதை ஞாபகம் வச்சுடுங்க. ஏன்னா கோல்டு வந்து அப்பே ஆகலையே, அப்பானா தானே நம்ம வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணோம். கோல்டு வந்து கடந்த 10 வருஷமாக அதே லெவலுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியே கோல்டு வந்து நின்றுட்டுருக்குன்னு வச்சுடுங்க, பெருசாக மூவே ஆகலை அப்படின்னா இந்தியாவோட ரூபாய் மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் டவுன் ஆகும். ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒன்று தான். ஏன்னா 10-12 வருஷமாக கண்டினியூஸாக வீக் ஆகிட்டே போகிறது திடீர்னு வந்து ஸ்ட்ராங் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான விஷயந்தான். சரியா? அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா கோல்டில் இனி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும், ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம சேஃப் இல்லையா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் வரும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்யூச்சரில். அது காரணம் என்ன அப்படின்னா டெக்னிக்கலாக நமக்கு வந்து கோல்டு வந்து 10 வருடங்களுக்கு பிறகு 10-12 வருடங்களுக்கு பிறகு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி திரும்ப ஒரு 3 டைம் டச் பண்ணி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகாமல் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகி இருக்குது. என்னைக்கு கோல்டு வந்து இதை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போது உண்மையிலேயே கோல்டு ப்ரைஸ் வந்து அப்பாகும். சரி, INR இன்ஃப்ளேஷன் ரேட்னால் அப்பாகாது, உண்மையிலேயே கோல்டு ப்ரைஸ் வந்து $2,000 தாண்டி அப்பாகும். ஸோ இப்படி அப்பாகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பயங்கரமான நம்ம கோல்டு ப்ரைஸ் வந்து 55,000 60,000 65,000 தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட ரூபாய் மதிப்பு இன்ஃப்ளேஷன் ரேட்னாலையும் நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, உண்மையான கோல்டும் வந்து அப்பாயிட்டு இருக்குன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய பம்ப் வந்து கோல்டில் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து எப்போ நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ். ஏன் அப்கமிங் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ்னால் இது வந்து மந்த்லி சார்ட் பல வருடங்களாக லாஸ்ட் ஒரு 2020 23 கடந்த 3 வருஷமாக அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து அப்பாகும். ஸோ டெக்னிக்கலாக இதுதான் வந்து ரீசன். கோல்டு வந்து இது வரைக்கும் பெருசாக பிரேக் அவுட் பண்ணவும் இல்லை, பெருசாக மூவ் ஆகவும் இல்லை. இன்ஃப்ளேஷன் ரேட்னால தான் நம்மளோட இந்தியன் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கனால தான் நம்மளோட இந்தியாவில் அதோட ப்ரைஸ் வந்து அதிகமான மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான பிரேக் அவுட் வந்து இனி தான் வரலாம். இதை பிரேக் அவுட் பண்ணி எப்போ போகுதோ அதுதான் உண்மையான கோல்டு பிரேக் அவுட்டாக இருக்கும், கோல்டு அப் ட்ரெண்டாக இருக்கும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். சரியா? ஸோ இதான் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஓரளவு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், யார் வேணாலும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அது வந்து பாசிட்டிவாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.